ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்னன்னு சொல்லுங்க, என்ன சிக்கன் கிரேவி செய்ய போறீங்க? தேங்காய் இல்லாமல் ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சரி சரி சரி, சூப்பராக இருக்கும் அம்மா செய்யறது. சிக்கன்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் கழுவி ரெடியாக வச்சிருக்கேன். வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன். சரி சரி, செய்ய வாங்க அதை எப்படி செய்வோம் பார்ப்போம். ஓகே ஓகே. அதுக்கு மசாலா எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்குவோம். இது ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அரைச்சி தான் செய்யணும். சரி சரி சரி, வாங்க பார்ப்போம் எப்படி செய்வோம்னு. 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இது 3 வறுப்போம் போட்டு. ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், எல்லாம் ட்ரையாக கொஞ்சம் வறுத்துக்குவோம். மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ரொம்ப தீஞ்சிடாம வறுத்து எடுங்க. ஒரு 3/4 பங்கு வறுபட்டுடுச்சு. இப்போ மிளகாயை போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகா இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சிரும். வறுபட்டு போச்சு, தட்டில் கொட்டி ஆற வச்சிரும். சாப்பாட்டு அரிசி 1 ஸ்பூனு, அதையும் வறுத்து அதோட சேர்த்துக்குவோம். இது தனியாக இருக்கணும். அதில் போட்டால் வறுபடுறது தெரியாது. அதோட சேர்த்து வறுத்தாக்க அதுக்கு தான் தனியாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் வறுபட்டுருச்சு. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதையும் சேர்த்து வறுப்போம். பொட்டுக்கடலையை போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. போதும், இது வறுப்பட்டது போதும். அதையும் அதோட கொட்டிடலாம். இது ஆற வச்சு தான் அரைக்கணும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்போம். வாங்க, அது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சுக்குவோம். சரி. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி ஒரு 2 பூ போட்டுக்குவோம். சோம்புத்தூளுக்கு 1 ஸ்பூனு, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் போதும். ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த அளவுலாம் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் எல்லாம் செவக்கா வறுத்தா தான் கிரேவி எல்லாம் வாசமாக இருக்கும். வெங்காயம் செவந்துருச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி மீடியமாக 2 போட்டு அரைச்சி ஊற்றலாம். அதில் இப்போ தக்காளி ஊற்றியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதை அரைச்சிட்டு வந்துடும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டுடலாம். இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். அதில் பச்சை தண்ணிலாம் ஊற்றினா மறுத்த மாதிரி போயிடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்புறமா. இப்போ இந்த மசாலா ஊற்றிடலாம் அதில். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே கிரேவி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி வைப்போம். இப்போ A few moments later. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. நல்லா திக்காயிடுச்சு, கறியெல்லாம் வெந்துருச்சு. ஓகே ஓகே. நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே. இது அரிசி பொட்டுக்கல்ல போறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அடிக்கடி கிண்டி விடுங்க. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சாதமும் வச்சுட்டேன். சப்பாத்தி, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிரியாணிக்கும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இல்லைம்மா? ஆமாம் ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த வீடியோ எதிர முடிச்சுக்கலாமாம்மா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிருக்கு. பாய்.